Welcome to English Grammar and Spoken English with loads of happiness from Manimegle Vijayarangan. In the video, we will talk about a topic, agreement of subject with verb. Agreement of subject with verb வந்து நிறைய error correctionலாம் வரும் and it's very very important while talking, while writing. So please see the whole video with full focus. Agreement of subject with verb. First, agreement of subject with verb na என்ன? இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்கள், திலீப் ட்ரிங்க்ஸ் ஆப்பிள் ஜூஸ் டெய்லி. இப்போ இங்கே திலீப் ட்ரிங்க்ஸ் ஆப்பிள் ஜூஸ் டெய்லியில் திலீப்ன்றது தான் சப்ஜெக்ட், ஏன்னா அவரை பற்றி பேசுகிறோம். இதுக்கு ஏற்ற வேர்ப் என்ன? ஆக்ஷன் வேர்ப் ட்ரிங்க்ஸ். இப்போ திலீப் வந்து சிங்குலர், ஒரே ஒரு ஆள் தான். ஸோ ட்ரிங்க்ஸ் ஆப்பிள் ஜூஸ் டெய்லி. இதே இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், திலீப் அண்ட் எஸ் சிஸ்டர். இப்போ என்ன இது சிங்குலரா? இல்லை ப்ளூரல், ஏன்னா 2 பேர் இருக்காங்க சப்ஜெக்டில். இங்கே ட்ரிங்க், இங்கே ட்ரிங்க்ஸ்னு எழுதக்கூடாது, எஸ் வில் நாட் கம். ஸோ திலீப் அண்ட் எஸ் சிஸ்டர் ட்ரிங்க் ஆப்பிள் ஜூஸ் டெய்லி. இதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் தி வேர்ப். சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஐ அண்ட் யூ, இப்போ ஐ சப்ஜெக்டாக வந்தாலும் சரி, யூ சப்ஜெக்டாக வந்தாலும் சரி, இது வந்து ப்ரோனவுன், இது ரெண்டும் பேர் இல்லை. இதுக்கும் ப்ளூரல் வேர்ப் தான் வரும். ட்ரிங்க், இங்கே ட்ரிங்க்ஸ்ன்னு எழுதக்கூடாது. ஐ ட்ரிங்க் ஆப்பிள் ஜூஸ் டெய்லி, யூ ட்ரிங்க் ஆப்பிள் ஜூஸ் டெய்லி, அது மாதிரி. இதே ஹீ ஷீ அது மாதிரிலாம் வந்தால் ட்ரிங்க்ஸ், ஏன்னா சிங்குலர். ஸோ இதுக்கு பேர் கன்கார்ட். இந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரூலுக்கு தான் கன்கார்ட்னு பேர். நீங்கள் கன்கார்ட்னா என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் எஸ் வில் பி ஆடட் டு த மெயின் வேர்ப். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் எஸ் வில் நாட் பி ஆடட் டு த மெயின் வேர்ப். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர் இருந்தால் எஸ் இருக்கும், எஸ் ஃபார் சிங்குலர். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் மீன்ஸ் எஸ் வில் பி ஆடட் டு த வேர்ப். திஸ் இஸ் கால்ட் கன்கார்ட். இப்போ பாருங்கள், வேர்ப்ஸ்லேயே சிங்குலர் வேர்ப்ஸ் அண்ட் ப்ளூரல் வேர்ப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ சிங்குலர் வேர்ப்ஸ் அப்படின்னா, இப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் இந்த சிங்குலர் வேர்ப்ஸ் எங்கெல்லாம் வரும், அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப்ஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சிங்குலர் வேர்ப்ஸ்னால் என்ன, ப்ளூரல் வேர்ப்ஸ்னால் என்னன்னு தெரியணும் இல்லையா? சிங்குலர் வேர்ப்ஸ்னால் ஆம், இஸ், வாஸ், ஹேஸ். அதே மாதிரி மெயின் வேர்பில் எஸ் ஆட் பண்ணணும். ஈட்ஸ், கோஸ், ஸ்லீப்ஸ், அது மாதிரி. இதே ப்ளூரல் வேர்ப்ஸ்னால் ஆர், வேர், ஹாவ், ஈட், கோ அண்ட் ஸ்லீப். இது மாதிரி மெயின் வேர்பில் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதுதான் ப்ளூரல் வேர்ப்ஸ். ஃபஸ்ட்டு சிங்குலர் வேர்ப்ஸ் அண்ட் ப்ளூரல் வேர்ப்ஸ்னால் என்னென்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். இப்போ சிங்குலர் வேர்ப்ஸ் ப்ளூரல் வேர்ப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆம், எஸ், ஆர், அதெல்லாம். ஸோ சிங்குலர் வேர்ப்ஸ்னால் என்ன, ப்ளூரல் வேர்ப்ஸ்னால் என்னன்றதை மைண்டில் தரவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இந்த வேர்ட்ஸ்லாம் ஒரு சென்டென்ஸில் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ லிட்ரலாக என்ன கேட்டால் மக் பண்ணி கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், நன், சம் ஒன், too much, a little, many a, cost, one of the, a pair of, a lot of. இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் சென்டென்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது a few, both, many. இங்கே பாருங்கள், many a அப்படின்னு வரும், இங்கே வெறும் many. some, 2 pairs of, இங்கே a pair of, அதாவது ஒரு பேர், இங்கே 2 pairs of, a lot of, several, too many, all. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் a lot of இங்கேயும் எழுதியிருக்கீங்கன்னு. a lot of uncountable noun வந்ததுன்னா சிங்குலர் யூஸ் பண்ணணும். uncountable nounனா இப்போ மில்க், வாட்டர், அது மாதிரி. a lot of milk is wasted அப்படின்னு சொல்லலாம், ஆர் வேஸ்டட் சொல்லக்கூடாது. whereas a lot of countable nouns வந்ததுன்னா ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். a lot of students have come, has comeனு சொல்லக்கூடாது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை கவுண்ட் பண்ணலாம் இல்லையா, அதனால். ஸோ லிட்ரலாக இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது கிளியராக புரியுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், ராம் அண்ட் அசோக். ராம் அண்ட் அசோக் 2 பேர் இல்லையா, அதனால் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடாது. எய்தர் ஆஃப் த 2 விமென், எய்தர், ஒன்லி எய்தர் வந்திருக்கு, அப்போ என்ன வரணும், இங்கே 2 விமென் இருந்தால் கூட எய்தர் ஆஃப் த 2 விமென்
has not come for the party. have not come for the party கிடையாது. ஸோ புரியுதா? எய்தர் வந்தாலே சிங்குலர் வேர்ப். அதே மாதிரி நெய்தர் வந்தாலும் சிங்குலர் வேர்ப். வெறும் நெய்தர் தனியாக வந்தா. இப்போ அடுத்து ஈச் ஆஃப் தோஸ் பாய்ஸ் இஸ் கிவன் அ ப்ரைஸ். ஆர் கிவன் அ ப்ரைஸ் கிடையாது. அதே மாதிரி எவ்ரி, நான் சொன்னேன்ல, எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி ஒன், டூ மச், a little, many, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் சிங்குலர் வேர்ப்ஸ் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட சென்டென்சஸ் தான் இது. எவ்ரி மேன், உமன் அண்ட் சைல்ட், இந்த 3 இது சொன்னால் கூட வாஸ், வேர் சொல்லக்கூடாது. எவ்ரி மேன், உமன் அண்ட் சைல்ட் வாஸ் இன்வைட்டட் ஃபார் த கான்சர்ட். அப்புறம் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் வந்தால் கூட எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் லைட். டூ மச் ஆஃப் எனிதிங் is bad. There is a little, வெறும் little, a little, there is a little milk in the jug. Many, இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மெனி வந்தால் சரி ப்ளூரல் தான் எழுதணும்னு நினச்சிக்கிறாங்க. அது வெறும் மெனி தனியாக வந்தால் தான் ப்ளூரல். many a student, many a boy. So many a boy has failed in the exam. Not have. அதே மாதிரி a lot of milk is uncountable noun. So was singular verb. A lot of milk was wasted by the cook. இப்போ அடுத்த சென்டென்சஸ் பார்ப்போம். none of the, இப்போ none வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? சிங்குலர் வேர்ப். ஸோ none of the shops அப்படின்னு சொன்னால் கூட இங்கே பாருங்கள், செல்ஸ் ஜங்க் ஃபுட். செல் கிடையாது, செல்ஸ். எஸ் வந்தால் என்ன அர்த்தம்? சிங்குலர் வேர்ப்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ none of the shops sells junk food. இங்கே ஷாப்ஸுன்றதால இங்கே செல்லுன்னு போட்டுறக்கூடாது. அதுதான் இங்கே ட்ரிக்கி கொஸ்டின்ஸாக வர்றது. there were only a few women present at the party. a fewன்னு வந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளூரல் வேர்ப்ஸ். ஸோ a few வந்ததுன்னா ப்ளூரல் வேர்ப்ஸ். ஸோ there wasன்னு சொல்லக்கூடாது. there were only a few women present at the party. next, several. ஸோ a few, several, many, too many, some, இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் ப்ளூரல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? several of these boys were not able to do this sum. was கிடையாது. அதே மாதிரி many இல்லை, many வந்தால் சிங்குலர், வெறும் many. ஸோ many of these men have not submitted the project work. next, too many cooks spoil the broth. spoil, இங்கே எஸ் வரல பாருங்கள். ஸோ this is a plural verb. too many cooks spoil the broth. 2 pairs of scissors, இதே 1 pair of scissors-னா singular verb. 2 pairs of scissors, 3 pairs of scissors அப்படின்னு வரும்போது are missing. next, some வந்ததுன்னா some members have not come for the meeting. not has, have not. okay, so this is the tricky part of agreement of subject with verb. என்னன்னா ஒரு சென்டென்ஸில் வித் ஆஸ் வெல் ஆஸ் ஆர் ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்தால் யூ ஹாவ் டு see the first subject. அப்படின்னா என்ன? ஃபஸ்ட் சப்ஜெக்டை பார்க்கணுன்னா ஃபஸ்ட் சப்ஜெக்ட் சிங்குலர்னா சிங்குலர் வேர்ப், ஃபஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளூரல்னா ப்ளூரல் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர் வித் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் கான் ஃபார் அ ட்ரிப். இங்கே வந்து 2 சப்ஜெக்ட் இருக்குது. டீச்சர் ஒரு சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு வர்றதால இது ஃபஸ்ட் சப்ஜெக்ட்னு வச்சுப்போம். இது செகண்ட் வரதால இது செகண்ட் சப்ஜெக்ட். நான் என்ன சொன்னேன்? வித் ஆஸ் வெல் ஆஸ் ஆர் ஆஸ் லாங் ஆஸ் வேர்ட் வந்ததுன்னா வி ஹாவ் டு see the first subject. இங்கே த டீச்சர் வித் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டீச்சர் இஸ் சிங்குலர், ஸோ ஹேஸ் கான் ஃபார் அ ட்ரிப். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் கூட டீச்சர் இஸ் சிங்குலர், ஸோ வி ஹாவ் டு யூஸ் only ஹேஸ், வித் வந்திருக்கிறதால. அடுத்தது, த சில்ட்ரன் ஆஸ் வெல் ஆஸ் தேர் மாஸ்டர் are very active. இங்கே ஏன் ஆர் சொல்கிறேன்? மாஸ்டர் சிங்குலராக இருந்தால் கூட children, that is plural. The first subject is plural, so we have to use plural verb. The children as well as their master are very active. அடுத்தது, we as well as our neighbor, ஒரு neighbor தான், neighbors இல்லை, ஆனால் we வர்றதால are broad minded. we as well as our neighbor are broad minded. அடுத்தது, the child with her parents is going to a temple. But the child is singular, so we are using is. So once again I'll repeat, with as well as or as long as இது மாதிரி words ஒரு sentenceல வந்தா we have to see the first subject.
That is, if the first subject is singular, use singular verb. If the first subject is plural, use plural verb. இப்போ அடுத்த ட்ரிக்கி பார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் வேர்ப் என்னென்னா எய்தர் ஆர், நெய்தர் நார், ராதர் தேன் நார். ஒன்று கவனிங்க, வெறும் எய்தர் இல்லை, எய்தர் ஆர். வெறும் நெய்தர் கிடையாது, நெய்தர் நார். இப்போ வெறும் எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரிலாம் வந்தால் சிங்குலர் வேர்ப் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எய்தர் ஆர், நெய்தர் நார், ராதர் தேன் நார் அது மாதிரி ஒரு சென்டென்ஸில் வந்தால் யூ ஹாவ் டு see the செகண்ட் சப்ஜெக்ட். இப்போ வித் ஆஸ் வெல் அஸ்க்கு ஃபஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி இதுக்கு செகண்ட் சப்ஜெக்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எய்தர் கிம் ஆர் பீட்டர். ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. கிம் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் வர்றதால ஃபஸ்ட் சப்ஜெக்ட், பீட்டர் இஸ் செகண்ட் சப்ஜெக்ட். இப்போ பீட்டர் சிங்குலர் தானே, அதனால் has to be blamed. Either Kim or Peter has to be blamed. இப்போ அடுத்தது பாருங்கள், neither Kim nor his friends. இங்கே செகண்ட் சப்ஜெக்ட் ப்ளூரலாக வருது, ஸோ are to be blamed. இங்கே is போடக்கூடாது. neither Kim nor his friends are to be blamed. அடுத்தது either you or I am to be blamed. இங்கே I will always be followed by am, சிங்குலர்னா in present tense. ஸோ இங்கே நீங்கள் யூன்றதால் ஆர்ன்னு போட்டுறக்கூடாது. ஸோ எய்தர் யூ ஆர் ஐ ஆம் டு பி பிளேம்ட். ஏன்னா செகண்ட் சப்ஜெக்ட் இஸ் ஐ. ஸோ எய்தர் ஆர், நெய்தர் நார்லாம் வந்தால் யூ ஹாவ் டு see the செகண்ட் சப்ஜெக்ட். செகண்ட் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் வேர்பு எழுதணும். இப்போ அடுத்தது கலெக்டிவ் நவுன்ஸ் வந்தால் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் வேர்பு எப்படி யூஸ் ஆகும்னு பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், த பஞ்ச் ஆஃப் பனானாஸ் இஸ் ரைப். The bananas in the bunch are ripe. ரெண்டுமே bunch of bananas பற்றி பேசினாலும் இங்கே when you give importance for the collective noun, collective noun இப்போ கலெக்டிவாக நம்ம பேசும்போது சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அதில் அந்த கலெக்டிவ் நவுனில் இருக்கிற பொருளை தனித்தனியாக நம்ம பார்க்கும்போது ப்ளூரல் யூஸ் பண்ணணும். the bunch of bananas என்றபோது we are talking about the bunch, ஸோ சிங்குலர். இதே the bananas in the bunch அப்படின்னும் போது are. The bunch of bananas is ripe. The bananas in the bunch are ripe. ஏன்னா பனானாஸாக இப்போ தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கி கொஸ்டின் எப்போவுமே வர்றது என்னென்னா, த ஜூரினா தெரியும், கலெக்டிவ் நவுன் ஃபார் ஜட்ஜஸ் இல்லையா. இப்போது ஜூரி வந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனதாக ஒரு சில விஷயத்தை எல்லாம் ஒன்றா சேர்ந்து தீர்மானிப்பாங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 7 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் ஒரு வேர்டிக்ட் கொடுப்பாங்க, 4 பேர் வேறு இது கொடுப்பாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாதிரி இருக்கும். அது மாதிரி நேரத்தில் நீங்கள் ப்ளூரல் யூஸ் பண்ணணும். இப்போது த ஜூரி ஹேஸ் டிசைடட் டுகெதர் டு செட் ஹிம் ஃப்ரீ. தே கேவ் அ யுனானிமஸ் ரிப்போர்ட். அது மாதிரிலாம் வரும்போது அந்த சென்டென்ஸை பொறுத்து இருக்குது. இந்த ஜூரின்னு வந்தால் மட்டும் பாருங்கள், தி ஜூரி டுகெதர் இஃப் தே ஃபங்க்ஷன் சிங்குலர் வேர்ப். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு வரும்போது plural verb. The jury has decided together to set him free. The jury have different opinion about the accused.